மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தரப்பிலிருந்து சுவாமிநாதன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுவதற்கு 5 நிமிடம் இருப்பதற்கு முன்பாகவே அவருடைய ஆதரவாளரும் அவருடைய பரிந்துரையின் பெயரில் தற்போது சுவாமிநாதன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது அரசியல் களத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் அப்படின்னா, காலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி இந்த ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்க நிலையில் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுவதற்கு 5 நிமிடங்களே இருக்கக்கூடிய நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாசனுடைய பரிந்துரையின் பேரில் சுவாமிநாதன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இது எப்படி போகும், விவரங்கள் என்ன சங்கரன்? வணக்கம் ஜெபஸ்டின். ராஜ்யசபா தேர்தலை பொறுத்தவரை திமுக அணியில 4 இடங்களும் அதிமுக அணியில 2 இடங்களும் இருந்த நிலையில 2 அணிகள் சார்பா 6 பேர் இந்த வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு பண்ணிட்டாங்க. வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். அதன்படி 6 பேரும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. குறிப்பா அதிமுக அணியில இருக்கக்கூடிய 2 இடங்களுக்கு ஒரு இடம் பாமகவுக்கு வழங்கப்பட்டது. அந்த இடத்துலதான் திரு அன்புமணி ராமதாஸ் காலையில வேட்புமனு தாக்கலை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அதிமுக தரப்புல முன்னாள் அதாவது தம்பிதுரை மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்து அவரும் வேட்புமனு தாக்கலை செஞ்சிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல்ல அந்த வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் முடியும் தருவாயில திரு சுவாமிநாதன் என்பவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் பரிந்துரையின் அடிப்படையில வேட்புமனு தாக்கல பரிந்துரை செய்திருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சுவாமிநாதன் என்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா பாமக நிறுவனர் ராமதாசுடைய ஒரு நேர்முக உதவியாளர் தான். அவர் தான் இந்த வேட்புமனு தாக்கலை பண்ணியிருக்கிறாரு. 10,000 ரூபாய் டெபாசிட் தொகையை செலுத்தி அந்த வேட்புமனுவை கொடுத்திருக்கிறார். பொதுவா வேட்புமனு தாக்கலின் போதே பாத்தீங்கன்னா ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனை முன்மொழியணும். ஆனா இவர் வேட்புமனு கொடுத்தப்போ ராமதாஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தா 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஜி.கே. முனை, இன்னொருத்தர் திரு அருள். ஆனா 2 பேருமே உடன் இருந்ததாக எந்த தகவலும் கிடையாது. ஏன்னா தைலாபுரம் தோட்டத்துல இந்த காலையில முக்கியமான ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை ராமதாஸ் நடத்தினாரு. அந்த கூட்டத்துல அவங்க கலந்து கொண்ட ஒரு சூழல்ல இருப்பதே 2 எம்எல்ஏ தான். 10 பேர் முன்மொழியணுங்கிற ஒரு அடிப்படை விதிகள் இருக்கும்போது சுவாமிநாதன் வேட்புமனு தாக்கலை மட்டும் கொடுத்திருக்கிறாரு. எனவே நாளை இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை காலை 11 மணிக்கு நடக்க இருக்கிறது. எனவே இந்த வேட்புமனு பரிசீலனையின் போது இவருடைய வேட்புமனு என்பது நிராகரிக்கப்படும் என்றுதான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாமகவுல நடைபெறக்கூடிய உட்கட்சி மோதல் விவகாரத்துல தற்போது அது இப்போ இந்த ராஜ்யசபா வேட்புமனு தாக்கலின் போதும் வெளிப்பட்டு இருப்பது கட்சி நிர்வாகிகள் மத்தியில மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நன்றி சங்கரன், உங்களுடைய விவரங்களுக்கு. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.